ஸ்ரீ குபேரகணபதி அருளாசிரியர் நீலமிக சுவாமிகளுடன் இப்போ நாம் ஆலயத்தில் காண்பது 63 நாயன்மார்கள் மற்றும் ஸ்ரீ விஸ்வநாதர், 63 லிங்கம், ஸ்ரீ விநாயகர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர், தில்லைவாழ் அந்தனர், திருநீலகண்டர், இயற்பகை, இளையான்குடி மாறர், மெய்ப்பொருளாளர், விரண்மீண்டர், அமர்நிதி, எரிபத்தர், ஏனாநாதர், கண்ணப்பர், குங்கலிய கலையர், மானக்கஞ்சாரர், அறிவாட்டாயர், அநாயர், மூர்த்தி, முருகர், உத்திர பசுபதி, திருநாளை போவார், திருக்குறிப்பு தொண்டர், சண்டேஸ்வரர், திருநாவுக்கரசர், குலச்சிறை, பெருமிழிலை குழும்பர், காரைக்கால் அம்மையார், பங்குனி சுவாதி, அப்பூதி அடிகளார், திருநீல நக்கர், நமிநந்தி, திருஞான சம்பந்தர், ஏயர்கோன் கலிக்காமர், திருமூலர், தண்டியடிகள், மூர்க்கர், சோமாசி மாறர், சாக்கியர், சிறுப்புழி, சிறுத்தொண்டர், சேரமான் பெருமான், கணநாதர், கூற்றுவார், புகழ்ச்சோழர், நரசிங்க முனையரவர், அதிபத்தர், கலிக்கம்பர், கலியர், சத்தி, ஐயடிகள், கணம்புள்ளர், காரி, நெடுமாறர், வாயிலார், முனையிடுவர், களச்சிங்கர், இடங்களி, செருதுணை, புகழ்துணை, கோட்புலி, பூசலார், மங்கையர்க்கரசி, நேசர், கொச்செங்கோட்டு சோழர், நீலச்சடையாழ்ப்பனார், சடையர், இசைஞானி, சுந்தரமூர்த்தி, எல்லாம் வல்ல இறைவன் மிகச்சிறப்பு ஸ்ரீ நலச்சக்கரவர்த்தி பகவான். அடுத்தது ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை நமக. குரு பகவான் ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை. எல்லாம் வல்ல ஆண்டவா எம்பெருமானே, ஸ்ரீ சொர்ண விநாயகர். இங்கே 2 விநாயகர் இருக்கும். இதுக்கு தனி வரலாறு உண்டு. அதை நான் லைவில் சொல்கிறேன். இந்த கோயில் கட்டுறப்ப 17 இன்னொரு விநாயகர் கணபதியை வச்சாங்க. அதான் நீங்கள் பார்க்குறது. எல்லாம் வல்ல கிடைக்க வேண்டி பார்த்துக்கிறேன். இதில் பெரிய விஷயம் என்னென்னா, இங்கே ரிஷிகளும் முறிகளும் கற்பக விநாயகர், கற்பகத்தினை கணவாய் வரை காமகோபனை கண்ணுதலானை சொற்பத பொருள் இருத்தருள் ஜோதி தூய ஜோதியை தென்று திருவெண்ணினுள் அற்புதம் பல ஆவணம் கட்டி அடியனா என்னை ஆளது கொண்டு நற்பதேன் நல்லாரன் நமது நாயனின் மறந்தேன் நினைக்கேனே. திருநள்ளாரோட பெருமைகள். இதில் இன்னொரு பெரிய விசேஷம்னா என்னன்னா, திருவாரூர் புற்றிகுன்றார் கமல சிஎம்ஏ நீலோத்தாம்பாள் ஸ்ரீவிஷ்ணு அவரோட அஜாப நடனம் லிங்கம். திருவாய்மூர் ஸ்ரீ வாய்மூதாரர் பாலிமரும் நன்மொழியுமே ஸ்ரீ விடங்க தியாகராஜர் கமல நடனம். திருக்கரக்காவூர் திருக்கராவில் ஸ்ரீ கண்ணாயிரமூர்த்தி கைலாய நாயகி ஸ்ரீ ஆதி விடங்க தியாகராஜர் ருக்குட நடனம். திருநாகைக்காராயணம் திரு காயராகேஸ்வரர் நீலாட்சி அம்மை சுந்தரம் பராவள தரங்க நடனம். திருக்கோளிலி ஸ்ரீகலி நாதேஸ்வரர் பிரபேஸ்வரர் வண்டமர் பூங்கொழிலம்மை அவனிடங்க தியாகராஜ பிரங்க நடனம். திருமறைக்காடு வேதாரண்யம் திருமறைக்காட்டீஸ்வரர் திரு யாழைமித்த நாளியம்மை கோணலிங்க தியாகராஜர் அஸ்மத நடனம். திருநள்ளாறு தர்பாரணேஸ்வரர் சராசக்தி பைரவரோட. அடுத்தது இங்கே தியாகராஜ பெருமானோட குரு பகவான் 2 இருப்பார், பிள்ளையார் 2 இருக்கார், கணபதி 2, இங்கே தட்சிணாமூர்த்தி 2 தியாகராஜருக்கு உள்ளது. இது இன்றைக்கி பெரிய பாக்கியம். பார்க்குற காணொலி பார்க்கின்ற அனைவருக்கும் இன்றைக்கி பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஆண்டவா ஈஸ்வராயம் பெருமானே, எல்லாம் வல்ல இறைவா, ஓம் மகாகணபதி ஓம் வலதி. அடுத்தது
சரவண பகவான் லிங்கோத்பவர் பார்த்துட்டோம். சரவண பகவானோட சரவணபவன் பார்க்கணும். ஸ்ரீ சுப்பிரமணிய சன்னதி. ஓம் சரவணபவனை போற்றுவோம். ஓம் ஸ்ரீ சூரியபவன் பைரவர், ஸ்ரீ சந்திரன், நாகர் பெருமாள், ஆதிசேஷன், நாகக்கண்ணி, ஸ்ரீ நாகக்கண்ணி, ஸ்ரீ ஆதிபுரீஸ்வரர். இது வந்து இவர் வந்து நம்ம இடத்துலே இருக்கார். அப்புறம் மகாலட்சுமி அருள், ஸ்ரீ மகாலட்சுமி. ஏன்னா இன்றைக்கி ஏதோ பெரிய விசேஷம்தான் இன்றைக்கி நமக்கு கிடைச்ச அருள், அம்பாலோட அருள். இது வந்து ராகு கேதுவோட ஸ்தலத்தோட ஆதி காலத்து பூஜைகள் எல்லாம் உள்ள இது இருக்காங்க. காணொலிய பெருமாளே, ஆதிபுரீஸ்வரே, ஸ்ரீ நாகரே, ஆதிபுரீஸ்வரர் ஆலயத்தில் இங்கே பார்த்துருக்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்து நாகைக்காரங்க எல்லாம் ஒவ்வொரு ஆரூரோட சப்த விடங்கிற ஸ்தலத்தோட லிங்கங்கள் தான் நீங்கள் இப்போ பார்த்தது. ஆண்டவா எம்பெருமானே, மகாலட்சுமி தாயே போற்றி. எல்லாம் உள்ள இருள் அணுக்கிடத்தை பார்த்துக்கிறேன். அம்பாளோட தரிசனம், மகாலட்சுமி அம்பாளோட தரிசனம். இந்த ராகு கேசிலெல்லாம் இப்போ பார்த்துருக்கீங்க. இதெல்லாம் ஒரு நீங்கள் வந்தால் கூட நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா நேரங்கள் உங்களுக்கு இருக்காது. அது இல்லாமல் இறைவனை வணங்கணும்னா சின்ன விஷயம் கிடையாது. ஏதோ எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்காக காத்துக்கூட. நீங்கள் காணொலியை பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள். இன்னும் பல ஸ்தலங்கள் உங்களுக்காக ஆச்சரியங்கள் காத்து கிடைக்கின்றன. இறைவனோட அருள் கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும். எல்லாம் உள்ள இறைவன் அருள். இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பாருங்க, அம்பாளை பார்த்தாலே பாருங்கள், அம்பாள் எவ்வளோ அழகாக இருக்கும். மகாலட்சுமி. நன்றி, வணக்கம்.